ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டிஜிஸ் குக்கிங். இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி இளநீர் குல்ஃபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் பால் ஊற்றி பாலோட பச்சை வாசனை போகிற வரையும் கொதிக்க வச்சுக்கோங்க. நாங்கள் 1 லிட்டர் பால் எடுத்துக்க போகிறோம், நீங்கள் 1/2 லிட்டர் கூட எடுத்துக்கலாம். அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். பால் நல்லா கொதிச்சு ரெடி ஆகிறதுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். இப்போ பாருங்க, பால் நல்லா கொதிச்சு பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/4 கப் கண்டென்ஸ் மில்க், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நட்ஸ் சேர்த்துக்கலாம். நாங்கள் பாதாம், பிஸ்தா, முந்திரி சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு திராட்சை வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பால் நல்லா பாதியாக குறையும், அது வரையும் இருக்கட்டும். அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அடுப்பு லோவில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிரும். இப்போ பாருங்கள், நல்லா பாதியாக குறைஞ்சிருச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இது ஆறணும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாடியில் இளநீரோட வழுக்கையை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், பால் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த இளநீர் வழுக்கை இதோடு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு மோல்டுக்கு மாற்றி 8லேருந்து 10 மணி நேரம் நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா செட் ஆகி வரும், இல்லைன்னா கொல கொலன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட டேஸ்டியான குல்ஃபி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். Until then, it's bye bye from DG's Cooking.